வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக அரசு கொடுத்தாலும் அது அம்மா லேப்டாப் தான், அரசியல் வல்லுநர்கள் கருத்து. பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சட்டவிரோதம், பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. ஜனநாயகன் படத்திற்காக 500 கோடி ரூபாய் முதலீடு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் வாதம். மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பது கொடுந்துயரம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல். திமுக அமைச்சர்கள் மீது கண் வைத்த அமித்ஷா, திணறடிக்கும் விதமாக அட்டாக் செய்ய பாஜக திட்டம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்தை வெளியிட தடை, சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதுச்சேரியில் பெண்களுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்வு, அரசாணை வெளியிட்ட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளை அரசு நிர்வாகமே நடத்த வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வங்கக்கடலில் மையம் கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு தொடக்கம், வியாழக்கிழமை மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியுள்ளது தமிழக அரசு. எனதான் திட்டத்தின் பெயரை மாற்றி முதல்வரும் அமைச்சரும் விழா எடுத்து லேப்டாப் வழங்கினாலும் இந்த திட்டம் ஜெயலலிதாவின் பெயரைத்தான் சொல்லும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகள், கல்லூரிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள், அவர்களது பெற்றோர் மத்தியில் இந்த லேப்டாப் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அதிமுக பாமக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ள நிலையில் அது சட்டவிரோதம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவுக்கு ராமதாஸ் மட்டுமே தலைவர் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது சட்டவிரோதம் என பாமக தலைவர் ராமதாஸ் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்றிதழ் வழக்கில் ஜனநாயகன் படத்திற்காக 500 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்துள்ளது. வழக்கமாக ஒரு வாரத்தில் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுவிடும் என்று கூறிய தயாரிப்பு நிறுவனம் டிசம்பர் 18ஆம் தேதியே தட்கல் முறையில் விண்ணப்பித்தும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிப்பதாக வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது. திமுக அதிமுக மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டுகளை வைப்பது கொடுந்துயரம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், திருவிழா காலத்தில் நடக்கும் நாடகம் போல இதுவும் நாடகம், இதை பார்த்து சிரித்துவிட்டு போக வேண்டியதுதான் என்று கூறினார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஒவ்வொரு வாரமும் தமிழக அரசியல் குறித்த ரிப்போர்ட்டை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் கொடுத்து வந்த நிலையில் 13 திமுக அமைச்சர்கள், 3 முக்கிய எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டசபை தேர்தலுக்காக தற்சமயம் திமுகவுக்கு எதிராக அரசியல் பதிலடி மட்டுமே கொடுக்கப்பட்டு வருகிறது. இனி வரும் காலங்களில் திமுக பதிலடி கொடுக்க முடியாதபடி திணறடிக்கும் விதமாக நேரடி தாக்குதல் இருக்க வேண்டும் என்பதும் அமித்ஷாவின் திட்டமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகள் அவதூறு பரப்பும் வகையில் மட்டுமல்ல, கொச்சைப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் நடைபெறும் 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் கீழைக்காற்று பதிப்பகம் சார்பில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது RSS ரவுடியா என்ற தலைப்பிலான புத்தகம் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. அந்த புத்தகத்தின் அட்டை படத்தில் நீதிபதி ஒரு கையில் சூளத்தையும் மறு கையில் காவி கொடியையும் ஏந்தி இருப்பது போன்ற கேலி சித்திரம் இடம்பெற்றுள்ளது. அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரியில் பெண்களுக்கான உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மஞ்சள் அட்டை ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கவும், அரசு உதவி பெறாத குடும்ப தலைவிகளுக்கு அறிவித்த 2500 ரூபாய் பொங்கலுக்கு பின்பு வழங்க அரசாணை வழங்கப்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக
அலுவலகத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 1.77 லட்சம் பாஸ்போர்ட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்கள் பாஸ்போர்ட் பெற ஏதுவாக கல்லூரிகளில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாம்கள் மூலம் 5521 மாணவர்கள் பாஸ்போர்ட் பெற்றுள்ளனர். கல்லூரிகள் நிர்வாகம் சார்பில் கோரிக்கை கடிதம் அளித்தால் நடமாடும் சேவை வாகனம் கல்லூரி வளாகத்திற்கு வந்து சேவை வழங்கும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு IPL போன்ற விளையாட்டு அல்ல என்றும் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசு நிர்வாகமே நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம கமிட்டியை நடத்த அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்கள் உலக புகழ்பெற்றவை என்பதால் இவ்விழாக்களை தனிநபர்கள் நடத்துவது ஏற்றதல்ல என்றும் அரசு நிர்வாகமே இப்போட்டிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கரூர் MP ஜோதிமணியிடம் கேள்வி கேட்க வந்த நபர் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனது தொகுதி MP-யிடம் கேள்வி கேட்பதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கிறது என்றும், ஜனநாயக முறையில் கேள்வி கேட்டால் ஏன் மிரட்டல் விடுகிறீர்கள் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் ஜனவரி 9ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னைக்கு 1270 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விஜய் ஒரு அரசியல் சக்தியாக உருவாகிவிட்டார் என்று காங்கிரஸ் கட்சியின் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் கூட்டத்திற்கு மக்கள் உற்சாகமாக வருகிறார்கள் என்று கூறினார். விஜயை மக்கள் நடிகராக மட்டுமே பார்க்கவில்லை என்றும், அவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறார்கள் என்றும், அதை யாராலும் மறுக்க முடியாது என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது நீதித்துறை மீதான நம்பிக்கையை தகர்க்கிறது என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மத நல்லிணக்க சூழலை குலைப்பதற்கு வழிவகுப்பதாகவும் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து கூறியுள்ளார். நீதிமன்றத்தை அவமானப்படுத்திய மதுரை ஆட்சியரும் SP-யும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தீர்ப்பை வரவேற்று காரைக்குடியில் பாஜக மூத்த தலைவர் ராஜா தலைமையிலான கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, தீபத்தூண் விவகாரம் நிரந்தர தீர்ப்பளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு நன்றி என கூறினார். இந்த விஷயத்தில் மத பிரச்சனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஏற்படவில்லை. அரசியல் உள்நோக்குடன் அரசு செயல்பட்டது ஏற்புடையதல்ல என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பபாசியின் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை நந்தனம் YMCA மைதானத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புத்தக காட்சி தினமும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். தமிழுக்காக 428 அரங்குகள், ஆங்கில அரங்குகள் 256, பொது அரங்குகள் 24 உட்பட மொத்தம் 1000 அரங்குகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். வாசகர்களை அதிக எண்ணிக்கையில் புத்தக காட்சிக்கு வரவைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆண்டு புத்தக காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்க விரும்பும் வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் madurai.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டில் ஒரு வீரர் அல்லது காளை உரிமையாளர் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டுமே பங்கேற்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.